புள்ளிங்கோ பசங்க அப்படின்னு சொல்ற இந்த ஜென்சி அரசியல் பண்றாருங்க. அவர் சினிமாவில் எப்படி வந்து ஒரு வித்தியாசமான கதாநாயகனா நடிச்சு எல்லா படத்தையும் ஹிட் பண்ணுவாரோ அந்த மாதிரி அரசியல ஒரு சிறுபிள்ளைத்தனமா எடுத்துட்டு பண்றாரோ. சார் வந்து தமிழ்நாட்டிலே வந்து எந்த முதலமைச்சரும் இவ்வளவு தூரம் 3 கிலோமீட்டர் ஓடுனது இல்லை அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா ஒன்று பேசியிருந்தாங்க. அவர் என்ன சினிமா விஜயா இருந்து ஒரு முதலமைச்சர் விஜயா மாறல அப்படிங்கறத தவிர வேற என்னங்க சொல்ல முடியும்? இதெல்லாம் ஒரு தகுதியா தம்பி? 3 கிலோமீட்டரியா அப்படி பார்த்தா அதுக்கு பேசாம நம்ம இவர் இருப்பாரு மாசுவை போட்டுருங்க. என்னோட கடைசி படத்தை ஜனநாயகனோட ப்ரொடியூசர் நீங்க. அந்த படம் வெளியா அதுல ஏற்படுற நஷ்டத்துக்கு இருந்தா புடிச்சுக்கோ, அவங்களுக்கு பொற்கிளி பரிசு தருவாங்களா அந்த மாதிரி. நானு உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டியதுதான். உங்களுக்காக கொடி பிடிச்சவங்க, இப்ப போஸ்ட் ஓட்டினவங்க, விசில் அடிச்சவங்க, ஃபயர் விட்டவங்க, பேப்பர் கழிச்சு தியேட்டர்ல விட்டவங்க, பாலாபிஷேகம் பண்ணவங்க, உங்களுக்கு கூட உதவி பண்ணவங்களுக்கு நீங்க உதவி வேற விதத்துல பண்ணுங்க. அரசாங்கிறது விளையாட்டுக்குரிய விஷயம் இல்லைங்க. போன 1.5 மாசத்துக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் இருந்தவர் துண்டு சீட்டு எழுதி வச்சுட்டு பேசுவாரு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் A4 சீட்டு. ஸ்டாலின் ஃபேமிலி ஃபண்ட் எஸ்எஃப்எஃப் 30% கொள்ளையடிச்சாங்க, அதை மீட்டெடுத்தாவே தமிழ்நாடு கஜானாவை நான் அனுப்பிடுவேன் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாருல. நீங்க ஸ்டாலின் மேல முதல்ல ஒரு விசாரணை கமிஷன் போடுங்க. நாளை நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் சேலம் மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம் சார். சார், விஜய் வந்து சட்டமன்றத்தில் என்னென்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு இந்த கடந்த ஒரு வாரம் எல்லாரும் பார்த்தோம். அப்பாவை காணோம், குட்டி ஸ்டோரி சொல்றது, இந்த ஆக்ஷன் பண்றது, காவேரி விவகாரம் தொடர்பாக வந்து பேசுறதுக்காக எடப்பாடி பழனிசாமி கேட்கும்போது அதுக்கு சபாநாயகர் அனுமதி கொடுக்கல. ஆனா ஆக்ஷன் பண்றதுக்கு மட்டும் சபாநாயகர் வந்து அனுமதி கொடுத்திருக்காரு. சார், இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஏன் சபாநாயகர் இருக்குதுன்னா வானலாவிய அதிகாரம், அவருக்கு என்ன அப்படி ஒரு பெரிய அதிகாரம் இப்ப சுடுது தெரியுதுங்களா? அதிமுக எந்த சபாநாயகரும், அது அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், எந்த கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இவங்க விசுவாசமா இருப்பாங்க. அதை தாண்டி ஒரு சபாநாயகர் அப்படின்னு நடுநிலையோட செயல்பட்டார் அப்படின்னா, கட்சிக்கு வித்தியாசப்பட்டு சொல்றதுன்னா, நம்ம டபுள் டக்லஸ் வாட்ச் இருப்பாரு, முன்னாள் நிதியமைச்சர் இருக்காரு, நம்ம கசிவு 30,000 கோடி அடிச்சிட்டாங்கலாம் பேசிட்டு இருந்தாரு. அவருடைய அப்பா மரியாதைக்குரிய பழனிவேல் ராஜன் அவர்கள் மிகச்சிறந்த சபாநாயகரா இருந்தார். அவர் ஒரு நடுநிலையோட திகழ்ந்தவர். இது அதிமுக உட்பட எல்லா கட்சிக்காரங்களும் ஏத்துக்குவாங்க. அவரை மாதிரி எந்த சபாநாயகர்களும் நடந்துகிட்டது கிடையாது. சபாநாயகர்களுக்கு ரொம்ப ஒண்ணும் வானலாவி அதிகாரம் எல்லாம் கிடையாதுங்க. சபைக்குள்ள அவர் தான் எல்லாம் பிரதானம் இங்க வச்சுட்டு ஓட்டுவானுங்க, உருட்டுவானுங்க. இந்த சபாநாயகருக்கு ஒரு கடிவாளம் போடணும். எப்படி கவர்னருக்கு கடிவாளம் போடணும் அப்படின்னு கேக்குறீங்களோ அதுல நியாயம் இருக்குதுன்னா சபாநாயகருக்கு ஒரு கடிவாளம் போடுங்க. இப்ப இப்ப இருக்கிற சபாநாயகர் பாத்தீங்கன்னா சரியா கை தட்டல, ஏன்னா எல்லாம் வந்திருக்கிறதுலாம் எல்லாம் புது புள்ளிங்க பசங்க, எங்க கை தட்டுறதுலாம் தெரியலன்னா இப்படி சைடுல இருந்தாண்ட கை தட்டுங்கப்பா, கை தட்டுங்க அப்படின்னு இப்படி எல்லாம் பண்றாரு. இதெல்லாம் ஒரு சபாநாயகருக்கு அழகா? அது ரொம்ப கண்ணிய குறைவா போச்சுங்க. அதே சமயத்துல போன பீரியட்ல இருந்த தனபாலும் அப்படித்தான் நடந்துகிட்டாரு. நான் ஒன்னும் நான் அதிமுக ஆதரவாளன் அப்படிங்கிறதுனால வந்து அப்படியே தனபால் வந்து அருமையா நடந்துகிட்டாரு அப்படின்லாம் சொல்லலைங்க. சபாநாயகருக்கு ஒரு கடிவாளம் போடணும் அப்படிங்கிறது இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, அவரு வந்து இந்த புள்ளிங்கோ பசங்க அப்படின்னு சொல்ற இந்த ஜென்சி அரசியல் பண்றாருங்க. அவர் சினிமாவில் எப்படி வந்து ஒரு வித்தியாசமான கதாநாயகனா நடிச்சு எல்லா படத்தையும் ஹிட் பண்ணுவாரோ அந்த மாதிரி அரசியல ஒரு சிறுபிள்ளைத்தனமா எடுத்துட்டு பண்றாரோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஏன் சார், டெல்லி பிரதிநிதி அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கேபினெட், ஒரு மாநில அமைச்சருக்கு உள்ள அதிகாரம் உள்ள ஒரு பதவி சார். அந்த பதவி இதுக்கு முன்னாடி அது திமுகவுல கூட பாத்தீங்கன்னா நல்ல அனுபவசாலிகளை டெல்லியோட நல்ல தொடர்புடையவங்களை போடுவாங்க. அதிமுகவுல தலவாய் சுந்தரம் போன பீரியட் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அனுபவம் உள்ளவங்க டெல்லி பிரதிநிதியா போடுவாங்க. இவரோட போன கடைசி படம் ஜனநாயகம் படத்தோட ப்ரொடியூசர் வந்து இன்னைக்கு டெல்லி பிரதிநிதியா போட்டிருக்கிறாங்கன்னா இது ஒரு விதத்துல நம்ம அரசியல இப்ப கேள்வி பண்றாங்க. ஏதாவது திறமை உள்ளவர்கள் அப்படின்னா கூட அவங்களை பயன்படுத்திக்கலாம். இதுல பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. நான் இன்னைக்கு விமானத்துல வர்றப்பதான் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் கோலகல சீனிவாசன் குறிப்பிட்டு இருந்தார். நான் பார்த்தேன், போட்டிருக்கிற நபர் அவர் தமிழகத்தை சேர்ந்தவர் அல்ல, தமிழர் அல்ல. அவர் ஒரு கர்நாடகத்தை சேர்ந்தவர். கர்நாடகத்துக்கும் நமக்கு காலகாலமா வாட்டர் டிஸ்பியூட், அதுவும் மேகதாதுல வந்து நாங்க இப்ப அணை கட்டியே தீர்வுன்னு சிவகுமார் அங்க அரசியல் டிராமா போட்டு நடத்துறப்ப ஒரு கன்னடரா இருக்கிற ஒருத்தரை வந்து தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதி, உனக்கு என்னப்பா ஒரே உனக்கு குவாலிபிகேஷன் கேட்டா, என்னோட கடைசி படத்தை ஜனநாயகனோட ப்ரொடியூசர் நீங்க. அந்த படம் வெளியா அதுல ஏற்படுற நஷ்டத்துக்கு இருந்தா புடிச்சுக்கோ, உனக்கு நான் அந்த காலத்துல ராஜாக்கள் பாட்டு பாடி மகிழ்விச்சாங்கன்னா அவங்களுக்கு பொற்கிளி பரிசு தருவாங்களா அந்த மாதிரி
அவருக்கு தந்திருக்காருங்க. அதே மாதிரி இவருக்கு தனிப்பட்ட முறையில அவர் கிறிஸ்தவரா இருந்தாலும் ஏதோ ஜாதகம் ஜோசியம் எல்லாம் பாக்குறாரு. அந்த என்னமோ பண்டிட் நம்ம தமிழர் ஒருத்தர் பேர் வச்சுட்டு இருப்பார், ராஜன் பண்டிட்டா, ரேடன் பண்டிட்னு. அவரை வந்த உடனே இவரோட ஓஎஸ்டியை போட்டாரு. அதுக்கு எல்லாருமே உடனே எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அதுக்கு உடனே அதை ஒரு பேக் அடிச்சுக்கிட்டாரு. அப்புறம் அந்த யாரு என்னமோ பழனிசாமின்னு சொல்லுவாங்களே, அவருக்காக அந்த யூடியூப் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்க பதவி தந்திருக்காரு. நானு உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டியதுதான். உங்களுக்காக கொடி பிடிச்சவங்க, இப்ப போஸ்ட் ஓட்டினவங்க, விசில் அடிச்சவங்க, ஃபயர் விட்டவங்க, பேப்பர் கழிச்சு தியேட்டர்ல விட்டவங்க, பாலாபிஷேகம் பண்ணவங்க, உங்களுக்கு கூட உதவி பண்ணவங்களுக்கு நீங்க உதவி வேற விதத்துல பண்ணுங்க. அரசாங்கங்கிறது விளையாட்டுக்குரிய விஷயம் இல்லைங்க. ஏங்க ஒரு எந்த அனுபவமும் இல்லாத ஒரு சினிமாவில் இருக்கிற அவரு ஒரு பைனான்சியர், ஒரு தயாரிப்பாளர் போய் நீங்க டெல்லி பிரதிநிதியா போடுறீங்கன்னா, அவர் நாளைக்கு போய் பிரதமரை பார்த்து பேசணும் சார், உள்துறை அமைச்சரை பார்த்து பேசணும். அவருக்கு ஏதாவது தமிழகத்துடைய பிரச்சனையை பத்தின விஷய ஞானம் தெரியுமா, டெப்த் தெரியுமா, இல்ல மேகதாது பிரச்சனை எப்ப ஒரு கன்னடக்காரரை வந்து நீங்க வந்து இங்க வந்து அந்த பொறுப்பு கொண்டு வரீங்க அப்படின்னா, அவர் பீஸ்டோட பாலிடிக்ஸே நமக்கு புரியலைங்க. நம்ம புதுமை பண்றாங்கன்னா, எல்லாத்துலயும் நம்ம புதுசா பண்றாங்கன்னா அப்படின்னு ரொம்ப வரம்பு மீறி போறதா தான் தம்பி நான் பாக்குறேன். சார் வந்து தமிழ்நாட்டிலே வந்து எந்த முதலமைச்சரும் இவ்வளோ தூரம் 3 கிலோமீட்டர் ஓடுனதில்ல அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா ஒன்று பேசியிருந்தாங்க நேற்று அந்த போதை ஒழிப்பு நிகழ்ச்சி சம்பந்தமா. இதுக்கு முன்னாடி ஒமர் அப்துல்லா வந்து அந்த மாரத்தான் போட்டியில் கலந்துக்கிட்டதா ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். இதெல்லாம் தெரியாம மக்கள்கிட்ட கொண்டு போய் எதை திணிக்கிறதுக்காக சார் இந்த மாதிரி பேசிட்டு வராங்க சார்? முதலமைச்சர்களுடைய தேர்வுக்கு தகுதி வந்து மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரரா இருக்கணும்னா, சீனாவுல பிடிச்சீங்கன்னா வந்து நான் ஸ்டாப்பா 40 கிலோமீட்டர் ஓடுறவங்களாம் இருக்கிறாங்க சார். நம்ம ஏன் சீனாவுக்கு போகணும்? நீங்க எத்தனையோ யாராவது விளையாட்டு வீரர்களை இந்தியாவில இருந்து பிடிச்சீங்கன்னா, இல்ல தமிழ்நாட்டுல இருந்து பிடிச்சீங்கன்னா கூட, முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரே தகுதி ஓட்டப்பந்தயத்துல ஓடுற அளவுக்கு உனக்கு ஃபிட்னஸ் நடக்கிறது. மக்கள் உங்களை வந்து நீங்க நல்லது பண்ணுவீங்கன்னு நம்பி இருக்கிற 2 கட்சியும் வேண்டான்னு உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா. ரொம்ப ஃபிட்னஸா இருக்கிறீங்க, பாக்குறதுக்கு ரொம்ப யூத்தா இருக்கிறீங்க, ரொம்ப ஜூத்தா இருக்கிறீங்க, அட்டகாசமா இருக்கிறீங்க, நல்லா சிகை அலங்காரம்லாம் தினமும் ஒரு மாதிரி பண்றீங்க. சிகை அலங்காரம் பண்ணக்கூடிய அலங்கார நிபுணர் உங்க தனி பிளைட்ல, சார்ட்டர் பிளைட்ல கோடி கோடியா செலவு பண்ணி ஏத்திட்டு போறீங்க. அவர் என்ன சினிமா விஜயா இருந்து ஒரு ஒரு முதலமைச்சர் விஜயா மாறல அப்படிங்கிறத தவிர வேற என்ன என்னங்க சொல்ல முடியும்? இதெல்லாம் ஒரு தகுதியா தம்பி? 3 கிலோமீட்டரியா அப்படி பார்த்தா அதுக்கு பேசாம நம்ம இவர் இருப்பாரு மாசுவை போட்டுருங்க. அவர் காலு கையெல்லாம் உடஞ்சு போய் கூட மா சுப்பிரமணியன் திமுகவில் இருந்தார, அமைச்சரா இருந்தார, மாசாகி போன மா சுப்பிரமணியன் இருந்தார. அவரு பாத்தீங்கன்னா காலு கையெல்லாம் பெண்ட் ஆகி போல்ட் நெட் எல்லாம் போட்டு முறுக்கி கூட இப்ப பாத்தீங்கன்னா மாரத்தான் 50 கிலோமீட்டர் நிக்காம ஓடுவாரு. அவருக்கு அதெல்லாம் முதலமைச்சர் ஆக்கிடலாமா? அதாவது அரசியல்னா என்னன்னு தெரியாத, அனுபவம் தெரியாத, களத்தில் போராடாத, மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்காத, அதிர்ஷ்டத்தால் அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ஏதாவது ஐயப்பன் கோயிலுக்கு போறதோ இல்ல கேரளாவுக்கு டூர் போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பாலக்காடுக்கு பக்கத்துல 2 பக்கமும் லாட்ரி கடை இருக்குங்க. பயங்கரமா லாட்ரி வரணும். தமிழ்நாட்டுல லாட்ரி நேரடி லாட்ரி இல்ல, அது லாட்ரி இல்லைன்னு சொல்ல முடியாது, நேரடி லாட்ரி தமிழ்நாட்டுல இல்ல. அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் தீபாவளிக்கு எல்லாம் வந்து 25 கோடி பம்பர் பரிசுன்னு போட்டிருப்பாங்க. ஏதாவது வாங்கலாமே ஆசை நிறைய பேர் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்துட்டு திடீர்னு அடுத்த நாள் பேப்பர்ல ரிசல்ட் பார்த்தா 25 கோடி ரூபாய் அடிச்சுன்னா அவனுக்கு எப்படி ஒண்ணுமே தலை கால் புரியாது. அந்த மாதிரி மக்கள் ஏதோ ஒரு காரணத்தினால இவர் சொன்னதெல்லாம் நம்பி இந்த ஜென்சிகள் மூலமா வீட்டுல இருக்கிற யூத்ஸுங்க குழந்தை குட்டிங்க வழியா உள்ள போந்து பேரண்ட்ஸுங்களை ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இந்த ஜாக்பாட் அடிச்சு அதுல உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் எந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறோம். மூதறிஞர் ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா, மரியாதைக்குரிய திரு எம்ஜி ராமச்சந்திரன், இந்த மாதிரி பண்பட்டவர்கள், அதே மாதிரி தனக்கு அப்புறம் வந்து முதலமைச்சர் பதவி விட்டுட்டு போன உடனே போய் ராமலிங்க வல்லார் மடத்துல சேர்ந்துகிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அன்றைக்கு இருந்த முன்னாள் முதலமைச்சர்கள், இந்த மாதிரி பெரிய சத்தியவாணிகள் உட்கார்ந்திருந்த பதவி. அதுல கருணாநிதி மாதிரி கரிசடைகளும் உட்கார்ந்துருந்து, நான் அதை பத்தி பேசல. அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த முதலமைச்சர் நாற்காலியுடைய மகத்துவம் இன்னும் நம்ம மரியாதைக்குரிய இன்றைய முதல்வராக வேஷம் போட்டுக்கிற நேற்றைய வேஷம் கழிச்ச நடிகர் விஜய்க்கு தெரியல அப்படின்னு தான் வேதனையோட நான் பாக்குறேங்க. சார் இப்போ வந்து நேற்று செங்கோட்டையன் ஒரு வார்த்தை சொன்னார் சார், பள்ளி மாணவர்களுக்கு அடையாள அட்டையுடன் ஜாதி பெயர் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. கல்வித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அதெல்லாம் இடம்பெறாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நேற்று ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, இன்னைக்கு அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சோன்னு இன்னைக்கு ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? பாவம் செங்கோட்டையனுக்கு வேணும், இதுவும் வேணும், இதோட இன்னமும் வேணும். நேற்று வந்த பசங்க, நேற்று வரைக்கும் போஸ்ட் ஒட்டிட்டு இருந்த பசங்க, அவங்களோட சேர்ந்து 5வது இடத்துல போய் சீனியாரிட்டியில உட்காந்து தமிழ்நாட்டை வாழ வைக்கிறாரு. இது முதல்ல ஒரு அப்படி சொல்லியிருந்தாருன்னா மிக தவறுங்க. போய் உங்களுடைய அடையாள அட்டையில போய் சாதியை கொண்டு வரோம், இதுல வந்து ஈவேரா எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு, நாங்க ஈவேரா வழி வந்தவங்க, சாதியே இல்லைன்னு ரீல் சுத்துவாங்க, காலகாலமா ரீல் சுத்திட்டு இருப்பாங்க.
ஆனா எங்க பேர்ல எல்லாம் சாதி இல்ல பாத்தியா, தமிழ்நாட்டுல யாரும் நாங்க பின்னாடி சாதியை வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு பள்ளிக்கூட படிக்கிற பசங்க ஐடி கார்டுல போய் சாதியை கொண்டு வரோம்னா ரொம்ப அசிங்கமானது, அருவருக்கத்தக்கது. காலகாலமா சுத்திவங்களை எதுக்கு எடுத்தாலும் இவர் தான் ஜெயிச்ச உடனே போனார். அந்த இடத்துக்கு போனப்பயே முடிவு பண்ண அந்த ஆட்சி குடும்பம்னு ஜெயிச்சு ஒரு எங்கேயாவது கோயிலுக்கு குளத்துக்கு இல்ல நீ நம்புற சர்ச்சுக்கு போய் சாமி கும்பிட்டுறதுனா கூட அந்த ஆட்சி உருப்பிடும். அந்த ஈவேரா திடலுக்கு போய் அங்க போனா விளங்குமா அந்த ஆட்சி உருப்பிடுமா? அந்த மாதிரி சாதியை ஒழிச்சார் அப்படின்னா அது ஈவேராவுக்கே சமர்ப்பணம். ஏன்னா அந்த வழியில தானே இவங்களும் போறாங்க. கடவுள் நம்பிக்கையை தவிர மீது ஈவேராவுடைய கொள்கை எல்லாம் ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற வழியில தானே போறாரு. ராஜ்மோகன்லாம் உன்னை மறுத்து கருத்து சொல்றாருன்னா, செங்கோட்டையெல்லாம் நல்லா இரு, சந்தோஷமா இரு, நைட்ல படுத்தா தூக்கம் வருதா நல்லா அனுபவிங்க. அதே மாதிரி பெரிய டைலாக் எல்லாம் விட்டாரு. தொட மாட்டேன், தொட விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன் அப்படின்னா அதை செயல்ல காட்டுங்க. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை தானே சார் அவர் வந்து பேசுறாரு. நான் சின்ன வயசுல இருந்து குமுதம் படிப்பேங்க. எனக்கு இப்ப வயசு 50ஆகுது. 6 வித்தியாசங்கள் கண்டுபிடின்னு 2 போட்டோவை போட்டிருப்பாங்க. ஒரே படமா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அதுல 6 வித்தியாசம் இருக்கு மாதிரி. போன 1.5 மாசத்துக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்கும் இப்ப இருக்கிற ஆட்சிக்கும் 2 வித்தியாசம் என்னால கண்டுபிடிக்க முடியுங்க. அத ஒரு வித்தியாசத்தை வேணா நான் வெளியே சொல்றேன், இன்னொரு வித்தியாசம் நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க. போன 1.5 மாசத்துக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் இருந்தவர் துண்டு சீட்டு எழுதி வச்சுட்டு பேசுவாரு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் A4 சீட்டு. முன்னாடி இருந்த முதலமைச்சரும் தலைக்கு மேல ஒரு கிரீடம் வச்சிருப்பாரு. இப்ப உள்ளவரும் தலைக்கு மேல ஒரு கிரீடம் வச்சிருக்கிறாரு. இது 2 வித்தியாசம் தான் இப்போதைக்கு எனக்கு தெரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க இந்த சைடுல இருக்கிற கிளையெல்லாம் விட்டுருங்க. ஏவாவெல்லாம் சும்மா சின்ன மீன். நீங்க தானே சொன்னீங்க ஸ்டாலின் ஃபேமிலி ஃபண்ட் SFF 30% கொள்ளையடிச்சாங்க, அதை மீட்டெடுத்தாவே தமிழ்நாடு கஜானாவை நான் நப்பிடுவேன் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாருல மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களே. நீங்க ஸ்டாலின் மேல முதல்ல ஒரு விசாரணை கமிஷன் போடுங்க. போட்டு அந்த 30%, ஏன்னா நீங்க ஒரு தடவை சொல்லல 2 தடவை சொல்ல, மீட்டெடுப்பேன் 30% ஸ்டாலின் ஃபேமிலிக்காக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னீங்களா, அதை மீட்டு எடுத்தீங்கன்னாவே மக்கள் உங்களை போட்டுருவாங்க. நீங்க தொடர்ந்து வந்து இன்னும் ஒரு முறை கூட மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு தருவாங்க. ஆனா இதெல்லாம் சும்மா ஜிம்மிக்கு வேலை. அதை விட்டுட்டு மாறு வேடத்தில் சென்ற அமைச்சர் ரமேஷ் என்ன மறு வச்சிட்டு போனாரா? அப்ப எம்ஜிஆர் படத்தெல்லாம் இருக்குமே அந்த மாதிரி. அதெல்லாம் சும்மா அந்த பையன்லாம் பாவம் நேத்து வரைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி ஏதோ பூ கட்டி வித்துக்கிட்டு இருந்தாராம். அங்க போனாரு. ஐயருங்க ஏதோ பாவம் அவனுங்க குஞ்ச விருத்தி பண்ணித்தான் ஜாப் பண்ணுங்கிறது ஐயருங்களோட நிலப்பாடு. 1000 ரூபாய் வாங்கினதான நியாயப்படுத்தி பேசலீங்க. அவன் 1000 ரூபாய் அடிச்சது பெருசா போய் பிடிச்சார. அறநிலைத்துறை HRNC-ல உட்காந்து கோடி கோடியா திருச்செந்தூர் கோயில்ல உட்காந்து கொள்ளையடிச்சு நின்று இருக்கிறான். அதை சரி பண்றாங்களா இவங்க? மக்கள் வந்து உங்களை நம்பி மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே ஆண்ட அனுபவம் கொண்ட 2 அனுபவசாலிகளை திமுக கர்மாந்திரத்தை விட்டு தள்ளுங்க. அதை தூக்கி எறிஞ்ச மக்களுக்கு 1000 தடவை நான் தள்ளவணுங்கிறேன். ஆனா அதோட சேர்ந்து அதிமுகவையும் தூக்கி எறிஞ்சு ஒரு தவறை பண்ணிட்டாங்க அப்படின்னு மக்கள் நாளைக்கு நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆட்சியை விஜய் அவர்கள் கொடுத்துடக்கூடாது. எப்பேற்பட்ட பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இது சும்மா கில்லி விளையாட்டு இல்ல, இது படத்துல பண்ற மாதிரி இல்ல. மக்கள் இவ்வளவு பெரிய பொறுப்பை தான் தலையில சுமத்திருக்கிறாங்க உணர்ந்து இந்த மாதிரி சினிமா தயாரிப்பாளர் டெல்லி தமிழ்நாடு பிரதிநிதியா போடுறதும், ஜெகதீஷ் பழனிசாமி உனக்கு ரூட் மேப் போட்டு கொடுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா உங்க OSD-யா போட்டுக்கிறதும், உனக்கு கட்டம் பார்த்து கட்டம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்றவரை வந்து OSD-யா போடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது தவறுகள் இல்ல பாடம் கத்துக்கிட்டதோட விட்டுட்டு இனிமேல் இதோட தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அவர் செயல்படணும்.